ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா 77வது பார்ட், அதாவது 77வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 76 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கோம்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க, த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 5, 6, 7 and 8 லீவ்ஸ் எ ரிமைண்டர் 3. 5, 6, 7, 8ஆல் வகுப்படும்போது நமக்கு ரிமைண்டர் 3 வருது. ஓகேங்களா, ரிமைண்டர் வந்து 3 வருது. ஆனால் பட் வென் டிவைடட் பை 9 9ஆல் வகுக்கும்போது ரிமைண்டரே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ் கொஷின் பாருங்கள். 5, 6, 7, 8ஆல் வகுப்படும்போது மீதி 3ம் 9ஆல் வகுப்படும்போது மீதி பூஜ்ஜியத்தை தரக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 9ஆல் வகுப்படுறப்போ ரிமைண்டர் 0 வரணும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆப்ஷனையும் 9ஆல் வகுப்படுமான்னு மட்டும் செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 8 + 1 9. அப்போ 9 9ஆல் வகுப்படும். 7 + 6 13. 13 வந்து 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இப்போ ரிமைண்டர் வந்து 4ன்னு கிடைக்கும். 9 + 4 13 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து 4ன்னு கிடைக்குது. அதேமாதிரி ஆப்ஷன் சி பாருங்கள், 5 + 2 7, 7 + 2 9. அப்போ ரிமைண்டர் பேலன்ஸ் இருக்கிறது என்ன, 3ன்றது ரிமைண்டராக இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் டி பாருங்கள், 3 + 6 9ன்னு ஆயிரும். ரிமைண்டர் பாருங்கள், 3 + 3 6ன்ற நம்பர் வந்து 9ஆல் வகுப்படாது. ஸோ 6ன்றதா ரிமைண்டரு. ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு அந்த இலக்கங்களை கூட்டினா, டிஜிட்ஸை கூட்டினா 9ஓட மல்டிப்பிளாக இருக்கணுங்க. 9ஓட மல்டிப்பிளாக இருக்கணும். பேலன்ஸ் இருக்குது, 9ஓட மல்டிப்பிளாக இருந்து பேலன்ஸ் இருக்கிறது அதோட ரிமைண்டராக இருக்கும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். 8 + 1 9, 6 + 7 13. 13 வந்து 9ஆல் வகுப்படும் போது ரிமைண்டர் வந்து 9 போச்சுன்னா பேலன்ஸ் 4 இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் ரிமைண்டர் 4ன்னு போட்டிருக்கேன். ஆப்ஷன் சியில் பாருங்கள், 2 5 2 3 ஆட் பண்ணும்போது 9ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 3 இருக்குது. அந்த நம்பரில் பேலன்ஸ் 3 இருக்குனால அதான் ரிமைண்டர்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 6 3ங்கிறது ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட் இருக்க 3 ஆட் பண்ணால் 6ங்கிறது நமக்கு 9ஆல் வகுப்படாது. ஸோ அது ரிமைண்டராக இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பி பாருங்கள், 1 + 8 9, 6 + 3 9. அப்போ 9ஆல் வகுப்படும்போது நமக்கு எவ்வளோ ரிமைண்டர் கிடைக்குது, 0 ரிமைண்டர் கிடைக்குது. அவங்க சொன்ன கண்டிஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அப்போ ஆன்சர் என்ன, 1683 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, 1683 கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் 9ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம். எந்த 9ஆல் டிவைட் பண்ணும்போது எந்த ஆப்ஷனுக்கு ரிமைண்டர் 0 வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணோம்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி இந்த 3ஆல் ஆட் பண்ணி அந்த நம்பரை 9ஆல் வகுத்து பார்த்தோம்னா நமக்கு 1683ன்றது கிடைக்கும். ஆனால் சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணும்போது ஆப்ஷன் வச்சே சால்வ் பண்ணிடலாம். 9ஆல் வகுப்படுறப்போ ரிமைண்டர் 0 வர நம்பர் தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். அதாவது நம்ம குரூப் 2A அப்கமிங்கில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதாவது ஜூன் 28 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து 8122431304ன்ற நம்பருக்கு ஐ எம் வில்லிங்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறோம். ஓகேங்களா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஷெடியூல் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கான இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம போட்ட சீரீஸில் நம்ம 50 சம் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம். 50 சம் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அதிலேருந்து ஒரு 17 கொஷின் வரைக்கும் போடுற மாதிரி வினாக்கள் வந்திருக்குங்க. ஓகேங்களா, ஒரு 6 கொஷின் வந்து அப்படியே வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்க கொஷின் எல்லாம் வந்து அதே மாடல்ஸில் போடுற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, நம்ம ஒரு உழைப்பை போட்டோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, என்னோட சேனல் மூலமாக எனக்கு வெளிப்பட்டுருக்கு. ஓகேங்களா, நம்ம கண்டிப்பாக ஒரு வேலையை கன்சிஸ்டன்சியாக செஞ்சிட்டு இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை தேடி அடைஞ்சே தீருங்க. ஓகேங்களா, அதனால் எப்பயுமே கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஓகேங்களா, குரூப் 4 முடிஞ்சிச்சு, நம்மளால் ஒரு 150 தான் போட முடிஞ்சு, நம்ம படிக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. 150 போட்டிங்க, அதே 150யை நீங்கள் குரூப் 2வில் போட்டிங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் கிளியரு. ஸோ எல்லோரும் அப்படியே கண்டினியூட்டியாக படிக்க ஆரம்பிச்சிருங்க.
குரூப் 2 விட்டுட்டோமேன்ட்டு புலம்பி ஆக போகிறது கிடையாது. ஏன்னா முடிஞ்சிருச்சு. இனி இருக்க போகிறத பார்க்குறதா புத்திசாலித்தனம். கரெக்டுங்களா? என்ன வரப்போகிறத பார்த்து அதை எப்படி எதிர்கொள்ளலான்றதை யோசிச்சா தான் நம்ம புத்திசாலியாக இருப்போம். நம்ம முடிஞ்சதே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பின்னாடியே தான் போயிட்டுருப்போம், படிக்க மாட்டோம், டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, சரி கொஞ்ச நாள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ரீல்ஸுக்கு மட்டும் அடிக்ட் ஆகிடாதீங்க. ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு டேட்டாவை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா நிறையா வீடியோஸ் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுற வீடியோவையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்றத யோசித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜென்யூனாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரீஸோட பலன் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அடைவோம். ஓகேங்களா? இந்த சீரீஸை நான் இன்னும் அனலைஸ் பண்ணலை, நம்ம குரூப் 4 கொஸ்டின் வச்சு அனலைஸ் பண்ணலை. பண்ணிவிட்டு அதோட வீடியோவையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி குரூப் 4ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம எடுத்து போட்டுடலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் எம்எம்கே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.